ஏப்பா எடிட்டரு, அந்த பிஜிஎம் கொஞ்சம் போடுப்பா. மண்ணிலே ஈரம் உண்டு, முள்காட்டில் பூவு உண்டு, நம்பினால் நாளை உண்டு, கை காண்க ஜீவன் உண்டு. ஆஹா, விஜய் டிவி ஷோவையே மிஞ்சிட்டீங்களேயா. பச்சை மிளகாங்க, அதை எடுத்து நான் கடிச்சேன், காரமாயி கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. எனக்கு ஒரே ஒரு குழந்தை, அவனால பேச முடியாது. ஏன்னா அவன் போன வாரம் தான் சார் பிறந்தான். ஏப்பா சாமிங்களா, நீங்க போடுற ஆட்டத்துக்கு ஒரு அளவே இல்லையா? இந்த டிடி அக்காவுக்கு எவ்வளவுதையா காசு கொடுத்தீங்க? அது வாங்கின காசுக்கு மேல ஓவரா போகுது. இந்த சாம்பாரை நான் சாப்பிட்டே பார்க்கணும் மேடம். ஐயோ, நிஜமாவே அருமையா இருக்குங்க சாம்பார். மேடம், இந்த கையில சமைச்சீங்க, வெச்சுவோங்க மேடம். இது உங்களுக்கு, இது எங்க சிஎம்க்கு வெச்சுவோங்க சார். இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார். அது எப்படி காலையில செஞ்ச சாம்பார் நைட்டு 7 மணி வரைக்கும் நல்லா இருக்கு? ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். இந்த டீட்டெயில் மட்டும் நம்ம தமிழ்நாட்டு மகளிருக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுங்களேன், தினமும் சாம்பார் தான் வைப்பாங்க. துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. ஆமா, தமிழ்நாடு எப்பவும் கல்வியில் சிறந்ததான். ஏதோ நேரத்துக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு மாத்தட்டிக்கிறீங்க. ஆனால் அது மேட்டர் கிடையாது. திமுக வந்ததுக்கு அப்புறம் கல்வியில் சிறந்து இருக்கா அப்படிங்கிற கேள்வி தான் இங்கே இருக்குது. ஏன்னா நம்ம திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் மட்டும் 208 தமிழக அரசு பள்ளிகள் இழுத்து மூடப்பட்டிருக்கு. இதுதான் தமிழக அரசுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. அது மட்டும் இல்லை, 8ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பையனுக்கு எழுத்து கூட்டி படிக்க தெரியலன்னு முந்தா நாள் நியூஸில் வந்தது. அதையாவது பார்த்தீங்களா? சரி விடுங்க. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஏதோ சாப்பாடு இப்படி இருக்குது அப்படி இருக்குது ஆஹா ஓஹோன்னு சாப்பாட்டை பக்கம் ஒரு பக்கம் புகந்துட்டு இருக்கீங்களே, அந்த சாப்பாட்டை பற்றி பிஞ்சு குழந்தைங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் அடிக்கடி பூச்சிலாம் இருக்கு, நாங்கள் சொல்லியும் பார்த்துட்டோம். எங்கள் அப்பா அம்மா வந்து சொல்லி பார்த்துட்டாங்க. அப்பயும் இந்த பூச்சிலாம் இருக்கு, எங்களுக்கு சாப்பிடவே பிடிக்கவே இல்லை. எங்களுக்கு இந்த சாப்பாடு பூச்சி இருக்கு, அதனால எடுத்து போடுறோம். திரும்பி அந்த பூச்சியை தான் வருது, அதனால எங்களுக்கு வேற சாப்பாடு. இதெல்லாம் விட ஒரு முக்கியமான ஒரு மேட்டர் சொல்லட்டுங்களா? திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகும் முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஆர்டிஇ மூலம் படிக்கக்கூடிய 80,000 மாணவர்களுடைய கல்வி கனவை செதைச்சிட்டு தான் இன்னைக்கு இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு மாறுதட்டிக்குது இதே திராவிட மாடல் அரசு. ஆர்டி ரைட் டு எஜுகேஷன், இதுக்கு மத்திய அரசு நிதி தரல அப்படின்னு சொல்கிற இதே தமிழக அரசு மத்திய அரசு கொடுக்குற நிதியை எல்லாத்துக்கும் பயன்படுத்தி தான் பயன்படுத்தணும்னு சொல்லும்போது மட்டும் இனிக்குது. இந்த ஆர்டிஇ மக்களுக்கு மத்திய அரசு நிதி தரலன்னு கேன்டீனில் பஜ்ஜி போண்டாவா சாப்பிட்றாங்க? நிதி தரலனா கேட்டு வாங்கலாம். என்னமோ திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்ற மாதிரியும் ஏதோ நம்ம விஜய் டிவியில் அவார்டு நிகழ்ச்சி நடத்துகிற மாதிரி நிறுத்தி என்னமா ஆக்ட் கொடுக்குறாங்க. எப்பா சாமிங்களா, இதெல்லாம் என்னமா ஆக்ட் கொடுக்குறீங்க? எங்கேயா கற்றுக்கிட்டு வரீங்க? அதுலேயும் நம்ம அன்பில் மகிழ்ச்சியோட ஆக்டிங்கை வந்து ரொம்பவே பாராட்ட வேண்டிய இடத்துல தான் நம்ம இருக்கோம். எப்பா எதுக்கு கண்ணீர் வடிக்கிறார் பார்த்தீங்களா? இத்தனை நாளாக நான் சொன்ன பாருங்க, 80,000 ஏழை எளிய மாணவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷனில் தனியார் பள்ளிகளில் படிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கக்கூடிய அந்த ஆர்டிஏ அடியோடு இன்னைக்கு நிறுத்திட்டு இன்னைக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காரு நம்ம தமிழகத்தோட கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ். இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? சரி, அதெல்லாம் விடுங்க. நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஆக்ட் கொடுத்தாரு பாருங்க, அந்த பொண்ணு மேக்ஸ் டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே வாமா நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டு ஆஹா. ஆனால் இதுக்கு ஒரு மீம்ஸ் ஒன்று போட்டுக்கிறாங்க. என்னடா இது, வீட்டில் தான் அப்பா பொண்ணுக்கு பாசம் கொடுக்குறாருன்னு பார்த்தா இங்கேயும் அப்பா பொண்ணை கூப்பிட்டு தான் பாசம் பண்ணுறாங்க. அப்பா ஆம்பளை பசங்க நாங்கள் என்ன தக்காளி தொக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் விட நம்ம முதலமைச்சருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, தினமும் ஒன்றுமே இல்லாத உப்புச்சப்பு இல்லாத டிபேட் நடத்துகிற நம்ம வாய் வியாபாரிகள்லாம் பின்னாடி இருக்காங்க. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க, ஒரு 4 நாளைக்கு இதை பற்றி டிபேட் நடத்தணும்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை பேசி பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் அத்தனை பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நாளைக்கு போய் என்னென்னலாம் கட்டுக்கதையெல்லாம் விட போகிறாங்க அப்படின்ட்டு டிபேட்டில் உட்காந்து அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். இது ஒரு பக்கம் இருக்க, இவங்க வந்து நம்ம வடக்கன்கள் இருக்காங்களா, அதாவது நம்ம பொதுவாக சொல்லணும் அப்படின்னா வடக்கன்கள்ன்றதை தாண்டி சங்கீஸ்லாம் இருக்காங்களா, இந்த சங்கீஸ் எல்லாம் ஒரு படி மேலே போயிட்டாங்க. ஏன்னா அங்கே தான் வந்து ஸ்கூல் பசங்கள்லாம் கூப்பிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, மாநாட்டுக்கும் இதுக்கும் அதுக்கும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க நடத்தக்கூடிய இந்த நாடகம் இந்த ஷோவை ஸ்கூல் காலேஜ் எல்லா இடத்துலையும்
ஒளிபரப்பணுமா, நேரடியாக ஒளிபரப்பணும்னு சொல்லி கல்வித்துறை சார்பிலே ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க மக்களே. எவ்வளோ பெரிய கேவலமான அரசியல் செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. இவ்வளோ பெரிய கேவலமான அரசியல் பார்த்தீங்களா? இதை நம்ம வந்து வடநாட்டை பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ தமிழ்நாட்டிலேயே இது நிலைமை நடந்துருச்சு. ஏதாவது ஷூட்டிங்கோட இறுதி கட்டத்தில் இருக்காங்க மக்களே. இது படத்தோட கிளைமேக்ஸ், ஷூட்டிங்கோட இறுதி கட்டன்றதுனால கொஞ்சம் இப்படி தான் அழுகாட்சி இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கோம். ஆக்ஷன்லாம் நம்ம பின்னாடி பார்க்க வேண்டியிருக்கோம். ஆனால் இப்போ வந்து அழுகாட்சி சீன் வந்து போயிட்டுருக்கு. அதாவது கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய், பெண்களுக்கு 1000 ரூபாய், ஆண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, வரவேற்கிறோம். ஆனால் அதை விட முக்கியமானது என்ன தெரியுமா? 5இல் வளையாதது 50இல் வளையாதுன்னு ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. அந்த 5 வயசு பிஞ்சு குழந்தைங்க தன்னோட தனியார் பள்ளி போய் படிக்கணும், ஒரு மெட்ரிகுலேஷனில் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிஇ மூலமாக அந்த வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்தவங்களுடைய படிப்பை, அந்த வாய்ப்பை, கருவரத்தை இதே திராவிட மாடல் அரசு தான் 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு பீத்திக்கிட்டு இருக்கு. அந்த 1000 ரூபாய் கொடுத்ததை வரவேற்கும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த 5 வயசு பிள்ளைங்க என்ன பண்ணிச்சு? இந்த 80,000 பிள்ளைகள் என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு ஏன் நீங்கள் ஆர்டியில் வந்து அந்த பணத்தை செலவு பண்ணி அவங்கள ஆர்டியில் சேர்த்துருக்கலாமே, அந்த நிதியை ஒதுக்கியிருக்கலாமே. மத்திய அரசு தரல. அப்போது எல்லா நிதியும் மத்திய அரசு கொடுக்குற நிதியெல்லாம் வாங்கி தன்னோட ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறீங்க. ஆனால் இந்த ஆர்டிஇ மட்டும் அந்த பிஞ்சு குழந்தைங்கள படிப்புக்கு மட்டும் மத்திய அரசு நிதி தரல, எங்களால் பண்ண முடியாதுன்னு கைவிரிச்சிட்டிங்க. இதில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு வர ஒரு ஷோ, அந்த ஷோவை ஊபிஸ் எல்லாம் சின்ன சின்ன பார்ட்டாக எடுத்து போட்டு நெகிழும் தருணம், முதலமைச்சர் இப்படியா அப்படியா, பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக். எப்பா எங்களெல்லாம் பார்த்தா உண்மையாகவே என்ன நினைக்கிறீங்க? நீங்களாம் பீகாரில் இருக்க சங்கிங்க மாதிரி எங்களையும் மாற்றலான்னு மனசில் நினச்சிட்டு இருக்கீங்களா? 200 ரூபாய் ஊபிஸ் போனால் உங்களுக்காக இந்த பிஜிஎம் போடலாம், இந்த விஷயங்களை செய்யலாம். அப்புறம் இந்த ஆங்கர் நம்ம டிடி மாதிரி ஆட்கள், அப்புறம் பின்னாடி இந்த வாயு வியாபாரிகள், இவங்கள மாதிரியான ஆட்கள் வந்து உங்களுக்கு செயின் செக்கா போடலாம். ஆனால் உண்மையான தமிழ்நாட்டுடைய நிலவரம் என்னன்னு நீங்கள் போய் ஒவ்வொரு ஸ்கூலாக பாருங்கள். நிறைய பள்ளிகளில் ஆசிரியர்கள் கிடையாது. பள்ளிக்கூட வளாகத்தில் கஞ்சா, குக்கைன் மாதிரியான நிறைய போதைப் பொருட்கள் விற்கப்படுறாங்க. அதுலேயும் சின்ன வயசு பசங்கள்லாம் கஞ்சா பிடிக்கிற அளவுக்கு அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் பள்ளிக்கூட வாசல்லே ஏதோ மிட்டாய் மாதிரி விற்கிறாங்களா, அதை எடுத்து நாக்கில் வச்சுக்கலாமா. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து பள்ளிக்கூட வாசலில் தேங்காய், மாங்காய், ஏதோ ஒன்று நெல்லிக்காய் இந்த மாதிரி விற்பாங்க, காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்லாம். இன்றைக்கி அப்படி கிடையாது. பள்ளிக்கூட வாசலில் நிறைய இடங்களில் கஞ்சா தான் ஓடிட்டுருக்கிறதா சொல்கிறாங்க. அதை தாண்டி இன்னும் நிறைய போதைப் பொருட்கள்லாம் ஓடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை தொடர்ந்து வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் பேசினார். இப்போ நான் சொல்கிறேன், இந்த ஆர்டிஇ மேட்டரை கூட, அதாவது ரைட் டு எஜுகேஷன் மேட்டரை கூட இந்த மாதிரி விட போகிறாங்க, நீங்கள் நிதி கேளுங்கன்னு முதல்ல சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து மத்திய அரசு நிதி தரல, உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுங்கன்னு சொல்கிறாரு. அதையும் மீறி டேட்டெல்லாம் முடிஞ்சிடுச்சு, அப்போ போய் வழக்கு தொடுக்கிறாங்க. இவ்வளோ நாளாக 3 அறிக்கை விட்டார் அன்புமணி ராமதாஸ். 3 முறை இதை பற்றி கேட்டார். கிட்டத்தட்ட 80,000 மாணவர்களுடைய கல்வி கனவை சிதைக்காதீங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அறிக்கை விட்டார். அதெல்லாம் செய்ய தவறி இதே தமிழக அரசு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லுது. இதெல்லாம் விட கடைசியாக ஒரே ஒரு ஹைலைட் மேட்டர் கேட்குறேங்க. திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்கள, அந்த தேர்தல் வாக்குறுதியில் மாணவர்களுடைய கல்விக்கடன் ரத்து செய்யப்படும் சொன்னாங்கல்ல, செஞ்சாங்களா? அங்கே உட்காந்துருந்த எவ்வளோ பேர் உட்காந்துருந்தாங்க, இந்த ஆக்டர்ஸுங்க இத்தனை பேர், அப்படியே திமுகவுடைய அனுதாபிகள், செய்தியாளர்கள், யாருக்காவது திறனை இருந்தால் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொன்னீங்களே, கல்வி கடனை வந்த உடனே ரத்து பண்ணுன்னு சொன்னீங்களே, இது வரைக்கும் ரத்து பண்ணீங்களான்னு யாராவது கேட்க முடிஞ்சுதா? இவ்வளோ கேவலமான செயலெல்லாம் செஞ்சுட்டு எப்படித்தான் இவங்க மாறுதட்டிக்கிறாங்கன்னே தெரியல. பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருந்துடும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இவங்களா ஒரு ஷோ நடத்திப்பாங்க, இவங்களா ஒரு பிஜிஎம் போட்டுப்பாங்க, இவங்களா வந்து ஒரு ஆக்ட் கொடுத்துப்பாங்க. இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் முட்டாளு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. திமுகவுடைய முடிவுரை எழுதப்படுகிறது. அது எழுத ஆரம்பித்து பல நாள் ஆயிடுச்சு. இன்னும் இந்த மாதிரியான ஆக்டிங்லாம் நம்ம பார்க்க வேண்டி இருக்கும். அதான் சொன்னேன்ல, இதெல்லாம் ஆக்டிங்கு. இது கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். நம்ம கிளைமேக்ஸ் சீசன், கிளைமேக்ஸில் கொஞ்சம் அந்த அழுகாட்சிலாம் வைப்பாங்களே, அந்த மாதிரி அழுகாட்சிக்கு வந்துட்டோம். நான் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.